ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஃபெரிண்டாஸ் பியூட்டிஃபுல் லைஃப். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சுவையான ஏத்தம்பழ ரோஸ்ட் இல்லைன்னா ஏத்தம்பழ அப்பம் இப்படியும் சொல்லலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எதுக்கு சேர்க்குறேன்னா, இந்த ஏத்தம்பழ ரோஸ்ட்டு அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக நம்ம அரிசி மாவு சேர்க்குறோம். ஒரு பிஞ்ச் சால்ட்டு, கலருக்காக கொஞ்சோல மஞ்சள் தூள், சுகர் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஒரு ஸ்பூன்னா ஒரு ஸ்பூன். ஏன்னா ஏத்தம்பழத்துலேயும் நமக்கு இனிப்பு இருக்கிறதுனால அந்த மாவுக்காக மட்டும் நம்ம கொஞ்சோல சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து தண்ணி விட்டு, தோசை பதம்னு வேண்டாம், அது ரொம்ப தண்ணியாக இருக்கனால கொஞ்சம் தோசையோட கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி நம்ம மாவை நல்லா கரைச்சி வச்சுக்கிறோம். இப்போ ஒரு கடாயில் தேங்காய் சேர்க்குறோம். தேங்காய் தான் இந்த ஏத்தம்பழ ரோஸ்ட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போ அந்த பழத்தை நாம் இதில் டிப் பண்ணி நம்ம அதை போடுறோம். பழம் வந்து நமக்கு எந்த ஷேப்பில் வேணால் கூட நம்ம கட் பண்ணிக்கிடலாம். சில இதில் வந்து ரவுண்டாக கட் பண்ணி வைப்பாங்க, சிலவங்க கொஞ்சம் ஸ்லைஸ் மாதிரி நீளமாக கட் பண்ணலாம். ஆனால் சிலவங்க வந்து அதை அவலெல்லாம் வச்சு ஸ்டஃப் பண்ணி கூட வைப்பாங்க. அது நம்ம இன்னொரு ரெசிபியில் நான் சொல்லுறேன். இதை நம்ம அழகாக மைதா மாவில் டிப் பண்ணி நம்ம எண்ணெயில் நம்ம பொரிக்கிறோம். அது அழகாக பொரியும் போது நம்ம 2 பக்கமுமே நம்ம மாற்றி கொடுத்துக்கலாம். இது வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது, ரொம்ப பிடிக்கவும் செய்யும். குழந்தைங்களுக்கு அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப பிடிக்கவும் செய்யும், நல்லாயிருக்கும் அது சாப்பிட்றதுக்கு. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கெல்லாம் அது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க, அழகாக 2 பக்கமும் செவந்து பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா அழகாக இருக்கும், கிரிப்ஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும். பாருங்கள், 2 பக்கமும் அழகாக செவந்து வெந்து வந்த உடனே நம்ம அதை எடுத்துடலாம். நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த பழ சீசன், இப்போ ஏத்த சீசனாக இருக்கிறதுனால நம்ம அழகாக இப்படி பண்ணி ஸ்நாக்ஸுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும், பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு